ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ். ஏப்ரல் 14 அம்பேத்கர் ஜெயந்தி. இது என்ன நாள், ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு தெரியுமா? அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14 தான் பிறந்தாரு. அவரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதனால நிறைய சாதி அடக்குமுறைகள்ல ரொம்பவே துன்புறுத்தப்பட்டிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப வகுப்பறையில அவரு படிக்கணும்னு ஆர்வம் கொண்ட ஒரு மாணவனா இருந்தாலும் வேறு சாதி பசங்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட் பண்றது, இவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணாரு. அதுவும் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம், எல்லாரும் எவ்வளோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற புரிய வைக்கிற எஜுகேஷன்லயே இவரு இவ்ளோ விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவங்களுக்குன்னு தனி கிணறு அண்ட் மத்த ஜாதிக்கு தனி கிணறு அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடுகளும் இருந்துச்சு. இந்த கிணறுல தண்ணி வற்றி போனாலும் அடுத்த கிணறுக்கு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்டா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவரு நிறையவே துன்புறுத்தப்பட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே கடந்து வரணும், இது எல்லாத்தையுமே தாண்டி வரணும். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் எடுத்தாரு. அதுதான் எஜுகேஷன். அவரு நல்லா படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த தாழ்த்தப்பட்ட சாதியிலேயே அவர் தான் ஒரு முதல் மாணவர்னு கூட சொல்லலாம். படிப்புல அதிகமா ஆர்வம் செலுத்தி வெளிநாடுகள் எல்லாம் போய் படிச்சாரு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாரு. புக்ஸ் ரீடிங்கையும் அதிகமா வச்சிருந்தாரு. அண்ட் இவர் வந்துட்டு விசாக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுல இந்த புக் வந்துட்டு அவரோட ஒரு சின்ன கதையை தான் குறிப்பிட்டிருப்பாரு. அதுலயே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு உணர்த்திரும். அப்படி என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்றேன். அம்பேத்கர் வந்துட்டு திரும்பி படிச்சுட்டு ஊருக்கு வராரு. ஒரு வேலைக்காக வந்திருப்பாரு. அவர் வந்து தங்குறதுக்கு விடுதி தேவைப்படுது. ஆனா விடுதிங்கிறது உயர்ந்த சாதி மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு விடுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸும் அங்க இருக்கு. அவர் ஒவ்வொரு விடுதியா ட்ரை பண்றாரு. நிறைய விடுதிகள் வந்துட்டு ட்ரை பண்ணி எதுலையுமே அவருக்கு ஏத்த மாதிரி கிடைக்கல. நிறைய இரவுகள் சோர்ந்து அழுத நாட்கள்லாம் உண்டு. எப்படியோ ஒரு விடுதியை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிடுறாரு. அதுவும் அதே மாதிரி தான், குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் அந்த விடுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ்க்கு கீழே தான் அந்த விடுதி வருது. ஆனா அம்பேத்கர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ப்ளீஸ் பண்ணி எனக்கு எப்படியாவது தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க வாடகைக்கு விடுறவங்களும் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு நீங்க இந்த சாதியினம் அப்படின்னு வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவரை அந்த விடுதிக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அவரோட ஒர்க்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்த நிலையில திடீர்னு வந்துட்டு அவரோட சாதியை கண்டுபிடிச்சு எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவரோட ரூமை ரொம்ப ஹெவியா தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவரோட பயம், அவரோட மனநிலையை அழகா குறிப்பிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தட்டினது, அவங்க அடிக்க வர மாதிரி கோபத்துல பேசுனது, அப்ப அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் அந்த விடுதியை வந்துட்டு உடனே காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அந்த விடுதியிலேருந்து வந்து எங்க தங்குறதுன்னு தெரியல. நண்பர்களிடமும் பேச முடியாது. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸும் ஜாதி பார்க்குற ஒருத்தவங்களா தான் இருந்தாங்க. இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவர் என்னென்ன ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்துட்டு எமோஷனலா அந்த ஸ்டோரியை கொடுத்திருப்பாரு. அது ஸ்டோரி மட்டும் கிடையாது, அது ரியல் இன்சிடென்ட் நினைக்கும் போதே படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுத்திருக்கும். அதாவது அவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியை தான் விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாரு. அதையே வந்துட்டு நம்மளால படிச்சுட்டு ஏத்துக்க முடியல அப்படிங்கிறப்போ அவரோட முழு வாழ்க்கை எவ்வளோ ஒரு கடினமானதா இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் அம்பேத்கர். இவர் நிறைய விஷயங்களை வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாரு. குறிப்பாக டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, இன்ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்திருப்பாரு. அண்ட் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது வெறும் நினைவு கூர்ற நாள் மட்டும் கிடையாது. அவரு என்னென்னலாம் வந்துட்டு இந்த நாட்டுல மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சாரோ அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத நினைவு கூறும் நாள். இதை இன்னைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்க கூடாது. தினம் தினமும் நமக்கு சமூக பொறுப்புங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இது கண்டிப்பா அம்பேத்கருக்கு நம்ம கொடுக்கிற மரியாதையாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.